வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அரிசி மாவில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. பச்சை அரிசி மாவு. இது வந்து இடியாப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தது கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் நம்ம தயார் பண்ண மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பச்சை அரிசி மாவு ஒரு கப்பு இந்த கப்பால் எடுத்துருக்குறேன். இந்த கப்பால் ஒரு கப்பு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்தாலும் டம்ளரில், ஆழாக்கு இருந்தாலும் ஆழாக்கு, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 2. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இந்த பச்சரிசி மாவை வதக்கி வச்சுருக்குறேங்க. பச்சரிசி மாவு, தேங்காய். இந்த தேங்காயும் ஒரு தேங்காயை எடுத்து துருவி இதையும் வதக்கி வச்சுருக்குறேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 10 பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன். முந்திரி பருப்பு. இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம் தேவையான அளவு. சர்க்கரை. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரையை போட்டுட்டோம், ஏலக்காயை போட்டுட்டோம், முந்திரியை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கரையிடும் நல்லா. இப்போ மாவு கொட்டிக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாங்க. தேங்காய் தூளில் போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லை, இதுக்கு நெய் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. சூப்பராக ஒரு பேக்கரி கடை ஸ்வீட் மாதிரி இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு தான் அப்புறம் நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலாம். இதில் மாற்றிடுறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆகட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன எப்படி செய்யணுமோ அப்புறம் செஞ்சுக்கலாம். நல்லா இதை பிசைஞ்சிக்கலாங்க. 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. பிசைஞ்சிச்சு. மாவை எடுத்து நம்ம ரவுண்டாக வடை அளவுக்கு கட்டிக்கணும். மொத்தமாக தாங்க இருக்கும். சப்பாத்தி கட்டையிலையும் உருட்டலாம். இப்போ இதில் போட்டு
இந்த மாதிரி கிளாஸால் இப்படி ரவுண்டாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. என்ன எப்போ மாறினது ஸோ கையை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த கிளாஸால் நம்மளுக்கு எது நம்ம வீட்டில் இருந்தோ அதால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஊட்டி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ குக்கரை வச்சுருக்குறேங்க. இப்போ அது மேலே அந்த வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ இதை வச்சுருக்குறேன் பாருங்கள். எல்லாத்தையும் சைஸாக அந்த இதில் தட்டி தட்டி அந்த கிளாஸால் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள். இதை நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வேகட்டும். அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கின்னு வரோம். சூப்பராக இருக்குங்க. இது இந்த மாதிரி ஸ்வீட்டு செய்து பாருங்கள். இந்த ஸ்வீட்டு செஞ்சு நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இது அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட் செய்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பேக்கரி ஸ்வீட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் பாதாம் இருந்தால் பாதாம் வச்சுக்கலாம், பிஸ்ஸா இருந்தால் பிஸ்ஸா வச்சுக்கலாம். என்கிட்ட முந்திரி தான் இருந்தது, அதனால் முந்திரி வச்சுருக்கிறேன். முந்திரியும் அதில் போட்டிருக்கிறேன், முந்திரியும் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.